அனைவருக்கும் வணக்கம். கிளாஸ் 9ல் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து புள்ளிகளை இந்த கிராஃப் ஷீட்டில் நம்ம குறிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2,5. அதுக்கு நம்ம என்ன வேணும் அப்படின்னா இந்த கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் பேரந்திஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணோடனே பாருங்கள் இன்புட் பாரில் அந்த பாயிண்ட் ரெடி ஆயிடுச்சு. 2,5 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதுதான் என்டர் கீ. இதை ப்ரெஷ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ஏங்கிற பாயிண்ட் இந்த கிராஃப் ஷீட்டில் ஃப்ளாட் ஆயிடுச்சு. இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஸ்டைல் பார் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்குரிய ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதோட சைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதே நேரத்தில் நேம் அண்ட் வேல்யூ நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். அடுத்து இதே போல் இன்னொரு பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா -5, -2. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த கீபோர்டில் போயிட்டு ஓப்பன் பேரந்திஸ் கொடுத்தோடனே பாருங்கள் க்ளோஸும் வந்துடும். -5, -2 கொடுத்துட்டு ஜஸ்ட்டு என்டர் கிளிக் பண்ணலாம். இப்போ பிங்கிற பாயிண்ட் வந்துடுச்சு. இந்த ஏவை எப்படி நம்ம நேம் அண்ட் வேல்யூ எனேபிள் பண்ணமோ அதே போல் பியை கிளிக் பண்ணி நேம் அண்ட் வேல்யூவை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். அடுத்த பாயிண்ட்டை நான் எம்னு கொடுக்க போகிறேன். அதுக்கு நான் ஏபிசி போயிட்டு கேப்ஸ் ஆன் பண்ணிவிட்டு கேபிட்டல் எம் ஈக்குவல் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாயிண்ட் என்னென்னா -5, 4 கொடுத்து என்ட்ரு கொடுங்க. எம்ங்கிற பாயிண்ட் இங்கே வந்துருச்சு. நமக்கு தெரியும் இந்த பாயிண்டோடைய நேம் அண்ட் வேல்யூ எனேபிள் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டைல் பாரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸில் நேம் அண்ட் வேல்யூவை எனேபிள் பண்ணணும். அதே போல் அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசியில் போயிட்டு கேபிட்டல் என்னு கொடுக்க போகிறோம். அப்போது என் ஈக்குவல் டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா 1, -2 அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுக்கலாம். பாருங்கள் என்னங்கிற பாயிண்ட்டு இங்கே நமக்கு வந்துருச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இதோடைய நேம் அண்ட் வேல்யூவை நான் எனேபிள் பண்ணிட்டேன். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த புள்ளிகள் வழியாக செல்லக்கூடிய கோடு நம்ம வரைய போகிறோம். அது என்ன பண்ண போகிறோம்னா லைன் டூல்ஸ் நமக்கு தெரியும். அதில் போய்ட்டு நம்ம கிளிக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஏங்கிற பாயிண்ட்டையும் பிங்கிற பாயிண்ட்டையும் கிளிக் பண்ண உடனே பாருங்கள் ஏபி வழியாக செல்லக்கூடிய ஒரு கோடு கிடச்சிருச்சு. அதே போல் எம் மற்றும் என்னை கிளிக் பண்ணுறேன். எம்என் வழியாக போகக்கூடிய மற்றொரு கோடு கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு கோடுகளும் வெட்டி கொள்ளக்கூடிய இந்த வெட்டும் புள்ளி நமக்கு வேணும். இப்போ வெட்டும் புள்ளினாலே நமக்கு தெரியும் பாயிண்ட் டூல்ஸில் இன்டர்செக்ட்னு ஒரு டூல் இருக்குது. பாருங்கள் என்ன சொல்லுது பாருங்கள், செலக்ட் இன்டர்செக்ஷன் ஆர் 2 ஆப்ஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு இருக்குது. அப்போ இந்த கோட்டையும் நம்ம அடுத்தடுத்து தொடும்போது சிங்கிற இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ மூவ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த எம் என் ஏ பிக்கெலாம் எப்படி நேம் அண்ட் வேல்யூ எனேபிள் பண்ணமோ அதே போல் இந்த சியை கிளிக் பண்ணிவிட்டு அதோட கலரை சேஞ்ச் பண்ணிவிட்டு சைஸும் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நேம் அண்ட் வேல்யூ எனேபிள் பண்ணலாம். இங்கே பாருங்கள் சி ஈக்குவல் டு -2, 1 நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் இன்டெகிரேட் பண்ணி பாயிண்ட்ஸை ஃப்ளாட் பண்ணி அந்த புள்ளிகள் வழியாக போகக்கூடிய கோடு வரைஞ்சி அந்த கோடுகள் வெட்டி கொள்ளக்கூடிய வெட்டும் புள்ளியை நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு செயல் வடிவில் காட்சிப்படுத்தி நம்ம காட்டலாம். தேங்க்யூ டீச்சர்ஸ்.